வெல்கம் பேக் டு ஓல்ட் இஸ் சேனல். நம்ம சேனல்ல லாஸ்ட் டைம் போட்ட லக்கி டிராவில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து சேலத்துலேருந்து மிஸ்டர் ஈஸ்வரன் அவங்களுக்கு கிடச்சிருந்து அவங்க வந்து அந்த கிஃப்ட்டை வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் நீங்க இப்போ காலையில கிளம்பிட்டீங்களா? ஆமாங்க சார், நேற்று நைட்டு கிளம்புனாங்க சார். நைட்டு கிளம்புனீங்களா? ஆமாம், நைட்டு கிளம்புனேன். காலையில் அங்கே வந்துட்டாங்க சார். சரி சார். கம்பெனி பஸ்ஸில் வந்துட்டாங்க சார். எப்படி கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷம், ஹாப்பிங்க சார். ஓல்டு பொருள் நானும் கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறேன். சரி. அதனால எனக்கு இந்த பொருள் ரொம்ப நாள் ஆசை. அது இது கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபேமிலிக்கு ஹாப்பியா இருக்காங்க. சரி, ஓகே. ஓகேங்க சார். இந்த கிஃப்ட்டை வந்து ஏற்காடுல இருந்து மிஸ்டர் ரவின்னு சொல்லி ஒருத்தங்க, அவங்க வந்து ஏற்கனவே நம்ம சேனல்ல மெம்பரா இருக்காங்க. அவங்க தான் இதை ஸ்பான்சர் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு நம்ம ஒரு தேங்க்ஸ் சொல்லிருக்கோம். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் சார். அவர் ரொம்ப நன்றிங்க சார் அவருக்கு. நீங்க வந்து நம்ம சேனல்ல எப்படி மெம்பரா ஜாயின் பண்ணீங்க? பாத்தீங்கன்னா சார், யூடியூப்ல நம்ம வீடியோ பார்த்தேங்க சார். அந்த மாதிரி ஓல்டு இது சர்வீஸ் பண்ணுறதை பற்றி நான் சர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சர்ச் பண்ணும்போது நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. அதில் வந்து பார்த்தோன்னே எனக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒவ்வொரு விஷயம் கற்றுக்கிறது. அப்புறம் மெம்பர்ஷிப்பாக சேர்ந்தா என்ன எக்ஸ்ட்ரா கற்றுக்கலாம், கிளாஸ் மாதிரி தனியாக ஒரு இது பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு போட்டு சொல்லியிருந்தீங்க. அதனால நான் அதை அப்படியே இது பண்ணிட்டு மெம்பரை சேர்ந்து வந்து ஆன்லைன் கிளாஸ். ஆமாம், ஆன்லைன் கிளாஸ் தான் சார் மெயின். ஆன்லைன் கிளாஸ் சின்ன சின்ன சர்வீஸ் நம்மளே பார்த்துக்கலாம். நீங்கள் சொல்றது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியுது. அதாவது சாதாரணங்களும் கற்றுக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப இதாக இல்லாமல் புரிகிற மாதிரி சொல்லி தெரியும் எளிமையாக. அதனால நான் அதை பார்த்து கற்றுக்கிட்டு இது பண்ணுறேங்க சார். நிறைய பேர் வந்து இந்த மாதிரி சர்வீஸ்க்காக தான் இதில் ஜாயின் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் வந்து ஆன்லைன் கிளாஸுக்காக ஜாயின் பண்ணிருக்கீங்க. கண்டிப்பாக வந்து இதில் நான் நிறைய வீடியோஸ் போடுறேன், ட்ரை பண்றேன். ஏன்னா எனக்கு டைம் கிடைக்கல, அதனால நான் நிறைய வீடியோஸ் போடல. இப்போ நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா பண்றேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே சார். உங்க டைம் எடுத்து எங்களுக்காக கொஞ்சம் நேரம் இது பண்ணீங்கன்னா நான் கொஞ்சம் கத்துக்குவோம். எல்லாத்துக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்குங்க சார். உங்க வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா. இப்போ ஒரு மீடியா வேவ் டிரான்ஸ்மிட்டர் சர்க்யூட், ஃபுல் சர்க்யூட் போட்டு அதோட எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் போட்டுருந்தது பாத்தீங்களா? பாத்தேங்க சார். அது பாத்தேங்க சார். அதுலயே வந்து சாஃப்ட்வேர் அடுத்தது போட்டுருந்தீங்க. ஏற்கனவே சாஃப்ட்வேர் இருக்கு, இப்போ மீடியம் வேவ் போட்டிருந்தீங்க. அதுவும் நல்லா இருக்கு. அதை வந்து இன்னும் கொஞ்சம் பிசிபி போர்டு வந்தோடனே போட்டு புதுசாக ஆட் பண்ணி எனக்கு ஒரே பாக்ஸ்ல வர மாதிரி ஆல்டர்னேட் பண்ணி கொடுத்தீங்கன்னா இன்னும் மக்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. 2 பாக்ஸ் தேவையில்ல, ஒரு சுவிட்சை மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுத்து ஆன் ஆஃப் பண்ணி 2 இது சிக்னல் மாத்திக்கிற மாதிரி, ஷார்ட் மாத்திக்கிற மாதிரி சுவிட்ச் வந்து மேல டாகிள் சுவிட்ச் போட்டு டாக் சுவிட்ச் போட்டு கொடுத்தீங்கன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ட்ரை பண்றேன். ஓகேங்க சார். அது மாதிரி பண்ணி கொடுங்க. சரி. இது வந்து உங்களுக்கு ஆப்ரேட் பண்ண தெரியுமா? இல்லைங்க சார், இப்பதான் கத்துக்கணும். சரி, ட்ரை பண்ணுவோமா? போகலாம் சார். ஸோ நம்மகிட்ட வந்து நார்மலா பாத்தீங்கன்னா 3 டைப்பான ரெக்கார்டு இருக்கு. ஓகே சார். ஒன்னு வந்து இந்த மாதிரி அரக்க ரெக்கார்டுன்னு சொல்லுவோம். இது வந்து என்னன்னா கீழே விழுந்தா உடஞ்சிரும். அதனால ரொம்ப கவனமா சேஃப்டியா கையாளணும். ஏன்னா இதுதான் உள்ளே பழமையான ரெக்கார்டு. ஃபர்ஸ்ட் டைம் வந்தது. இது 78 RPM சொல்லுவோம். அது மட்டும் தான் நம்ம இந்த செட்ல போட முடியும். ஏன்னா இதுல இருக்க ஊசி வந்து ரொம்ப ஹார்டா இருக்கும். ஓகே சார். நீங்க மற்ற அந்த ரெக்கார்ட் பிளேயர்ல போடக்கூடிய அந்த 33 RPM, அந்த 45 RPM இதுல போட்டு நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா அது வந்து அந்த லைன்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆகி போகும். இது வந்து 78 RPM. நம்ம இந்த ரெக்கார்டு இதில் போட்டுங்க. நமக்கு இதுக்கு வந்து கரண்ட் எதுவுமே கொடுக்க வேண்டாம், நம்ம மெக்கானிக்கல் தான். ஸோ இந்த மாதிரி கீ கொடுக்கணும். இப்போ கொடுத்து பாருங்க, ரொம்ப ஃப்ரீயா இருக்கும். இன்னும் கொடுங்க, கொஞ்சம் டைட் ஆகணும். நம்ம கைக்கே தெரியணும். இதுக்கு மேல சுத்தினா அங்க அத்து போகணும்னு தெரியும். அந்த அளவுக்கு நீங்க கொடுக்கலாம். சிலவங்க அதுக்கு மேலே ட்ரை பண்ணுவாங்க. அது வந்து உள்ள வந்து ஸ்ப்ரிங் கட் ஆகும். ஓரளவுக்கு லோட் ஆகும்போது தெரியும். தெரியும் நமக்கு. உங்க கைக்கு இப்போ டிஃபரன்ஸ் தெரிஞ்சிட்டே. ஆமாமா, ஸ்பீக்கருக்கு அப்படியே லோட் ஆகுங்க சார். சரி, விட்டுருங்க, போதும். இது நமக்கு ஒரு பாட்டு தான் இருக்கும். இங்க இருந்து இங்க வந்து ஒரு பாட்டு தான் இருக்கும். அந்த ஒரு பாட்டும் பாடக்கூடிய அளவுக்கு இப்போ கீ நீங்க கொடுத்தாச்சு. சரியா? இதுதான் பிரேக். இந்த இருக்கு பாருங்க. இப்போ நான் ரிலீஸ் பண்ணேன்னா அது ஓட ஆரம்பிச்சிடும். பிரேக். ஸோ நீங்க தேவையில்லைன்னா இந்த மாதிரி பிரேக் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஓட விட்டுட்டேன். எப்பவுமே இந்த இதுக்கு பேர் சவுண்ட் பாக்ஸ்னு சொல்லுவோம். இங்கதான் ஊசி இருக்கு. இதை தூக்கி நம்ம இதுல வைக்க போறோம். வைக்கும் போது இது ஓடிட்டு இருக்கணும். இருக்கும்போது எடுக்கும் போது இது ஓடிட்டு இருக்கணும். நீங்க இது ஓடிட்டு இருக்கும் போது இதை ஸ்டாப் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல ஒரு டாட் விழுந்துடும். புரியுதா? நீங்க இப்போ ஓடிட்டு இருக்கு, டக்குனு பிரேக் அப்ளை பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? அந்த ஊசி திருப்பி அந்த இடத்துல பாடும்போது இந்த ரெக்கார்டு வந்து நமக்கு டேமேஜ் ஆயிடும். அதனால இதை வைக்கும் போதுனாலும் சரி, எடுக்கும் போதுனாலும் சரி, இது ஓடிட்டு இருக்கணும். அப்போ நம்ம இதை ஓட விடுவோம். ஒரு ஸ்பீடு வரும், அப்படி மெல்ல வந்து ஒரு ஸ்பீடு வரும். வந்த உடனே தூக்கி இந்த அட்டத்தில் வைக்கலாம். நான் இப்போ இடையில வைக்கிறேன். இப்போ எடுக்கலாம், ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் தூக்கி வைங்க பார்ப்போம். இடையில ஒரு இடத்துல வைங்க, இல்லை மெல்ல வைங்க. இப்போ பிரேக் அப்ளை பண்ணக்கூடாது. ஓகே சார். இது வந்து இப்போ உங்களுக்கு உங்க பாட்டு வந்து ஸ்லோவா போற மாதிரி தெரிஞ்சுன்னா இங்க தள்ளிக்கலாம். இங்க நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி ஸ்பீடு கூட்டி அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ஓகே. தெரியுதா உங்களுக்கு? அப்போ அங்க போகும்போது ஸ்பீடு கூடுது, இங்க வர ஸ்பீடு குறையுது. இப்போ இடையில இருக்கு. இது நீங்க ஓடிட்டு இருக்கும்போது எப்ப வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகே. இது பிரேக்.
நம்ம இதை எடுத்த பிறகு எடுங்க, எடுத்த உடனே பிரேக் போட்டுக்கலாங்க. எடுங்க, எடுத்து இங்கே திருப்பி விட்டுறணும், அப்படியே நிற்கும். ஓகே. ஸோ இப்போ பிரேக் அப்ளை பண்ணுங்க. இவ்வளவுதான். இன்னொன்று, நீங்கள் இன்னைக்கு பாட்டு போட்டாச்சு, ஓகே, இனி நாளைக்கு தான் போடுவீங்கன்னா கொஞ்சம் கீயை ரிலீஸ் பண்ணி விட்டுறணும். அப்போ என்ன செய்யலாம், இதை தூக்கி வைக்காமலே கொஞ்ச நேரம் அப்படி ஓட விட்டுறணும். ஓகே, கொஞ்ச நேரம் ஓடி ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா ஓடி ஸ்டாப் ஆக கூடாதீங்க. அப்படியே ஓடி நீங்க வந்து இப்போ கீ கொடுத்துருக்கீங்க, ஒரு பாட்டு அளவுக்கு கீ கொடுத்தாச்சு, ஆனா நமக்கு ஒரு பாதி பாட்டு அளவு தான் ஓடி இருக்கும், அப்படிதானே? கொஞ்ச நேரம் அதை ஃபுல் டென்ஷன் இல்லாம நம்ம வச்சோம்னா நமக்கு லைஃப் வரும். இல்லைன்னா சீக்கிரம் அந்த ஸ்ப்ரிங் வந்து டென்ஷன் ஆமா மாறிடும். சரியா? கொஞ்ச நேரம் ஓட விட்டுட்டு லாக் பண்ணி வச்சிருங்க. சின்ன பிள்ளைங்க தொடாம பாத்துங்க, ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ரெக்கார்ட்லாம் காஸ்ட்லி ரெக்கார்டு கிடைக்காது, நம்ம மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்கன்னா நாசம் ஆகிடும். ஓகே, எப்படி யூஸ் பண்ணுவீங்களா? ஓகே சார், யூஸ் பண்ணுவீங்க சார். ரொம்ப ஹாப்பிங்க சார். என் லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைம் கிடைச்சா முதல் கிஃப்ட் இதுதான். எனக்கு லக்கின்னு விழுந்தது என் லைஃப்ல, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் விழுந்துருக்கு சார். அது இந்த பொருள் கிடைச்சது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குங்க சார். சரி, ஓகே. அதாவது இந்த தொழில் வந்து இப்போ யாரும் பண்றது இல்லை, சர்வீஸ் யாரும் பண்றது இல்லை. யாராவது பார்த்தீங்கன்னா ரேராக யாரோ 1-2 பேர் தான் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம மெம்பர்ஷிப் சேர்ந்து ஜாயின்டான முறையில் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அவங்க ஆன்லைன் கிளாஸ் நடத்துகிறாங்க, அந்த கிளாஸ் மூலிமா நம்மளுக்கு ஒரு இது கிடைக்குது. அதனால வந்து அவங்களுக்கு வந்து மெம்பர்ஷிப் எல்லாரும் சேர்ந்து ஜாயின் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணலாம். சேலம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கிறேங்க. இவரோட இது வந்து சர்வீஸு, அவரோட இது கிளாஸ் நடத்துறது எல்லாம் எனக்கு எல்லாம் பிடிச்சிருக்குது. அதனால அவருக்காக நான் வந்து தறி தொழிலாளி, தறி நெசவு பண்ணிட்டு இருக்கிறேன். அதனால என் தறியில நெஞ்சு அவருக்காக ஒரு ஹாப்பியாக ஒரு சின்ன கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன் அவருக்காக. சார் வாங்கிக்காங்க சார். சரிங்க, ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறது வந்து கிஃப்ட்டுக்காக இல்லை, இது வந்து அவங்க வந்து ஆன்லைன் கிளாஸில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி அது மாதிரி சேனலுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும், அந்த நோக்கத்தோடு தான் அவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க. நீங்களும் நிறைய பேர் இந்த மாதிரி மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஆன்லைன் கிளாஸ் மூலமாக நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலில் இது மாதிரி நிறைய வீடியோஸ் வரும். எல்லா வீடியோ உங்களை ரீச் ஆகுனா நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ வர வரைக்கும் பாய்.